ஹே எவ்ரிவன், உங்களுக்கு தெரியுமா வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் வெப்பேஜ்லேருந்து டில் 2015 வரைக்கும் டெவலப்பர்ஸ் கிரியேட் ஏ லேஅவுட் யூஸிங் ஃப்ளோட்ஸ் அண்ட் பொசிஷனிங். டெவலப்பர்ஸ் ஒரு ஃபீச்சருக்காக 8 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. பிகாஸ் திஸ் ஃபீச்சர் சேஞ்ச்டு டெவலப்பர்ஸ் லைஃப் மச் ஈஸியர் தென் பிஃபோர். அண்ட் நவ் டெவலப்பர்ஸ் கேன் கிரியேட் ஏ காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் ஹாப்பிலி வித்தவுட் எனி ஃபியர். இன் திஸ் வீடியோ வி வில் கோயிங் டு சி ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் இன் சிஎஸ்எஸ். நீங்கள் ஒரு வெப் டெவலப்பரா? திஸ் வீடியோ ஃபார் யூ. I hope you like this series. Before we begin, hit that like and subscribe button. Let's jump into the code. Fluxbox கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நமக்கு ஒரு கண்டெய்னர் div, அப்புறமா அதுக்குள்ளே 4 children வேணும். ஸோ ஐ கிரியேட் a 4 div along with class name and ஐடியும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்த செலக்டர் நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டார்கெட் பண்ணுறதுக்கு. I created 2 ஃபைல், index.html ஒன்று, அப்புறமா style.css ஃபைல் ஒன்று. style.css ஃபைலில் ஆல்ரெடி ஐ புட் சம் பேஸ் ஸ்டைல். ஸோ இது நான் டைப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே டைப் பண்ணிட்டேன். அந்த சிஎஸ்எஸ் இப்போ இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் பேரண்ட்டுக்கு கண்டெய்னராக இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னருக்கு பேரண்ட் எலமெண்ட்க்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தா இன்விசிபிளாக 2 ஆக்சஸ் க்ரியேட் ஆகும். ஒன்று மெயின் ஆக்சஸ், இன்னொன்று கிராஸ் ஆக்சஸ். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ கொடுத்தா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ கொடுத்தா மெயின் ஆக்சிஸ் ஹாரிசாண்டலாகவும் கிராஸ் ஆக்சிஸ் வேர்ட்டிக்கலாகவும் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் டு காலம் அப்படின்னா இப்போ நான் காலம் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த 3 ஐட்டமும் வேர்ட்டிக்கலாக வந்துச்சு பாருங்கள். ஓகே, இப்போ மெயின் ஆக்சிஸ் வேர்ட்டிக்கலாக ஆகிடும் அண்ட் கிராஸ் ஆக்சிஸ் ஹாரிசாண்டலாக ஆகிடும். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ பை டிஃபால்ட். எப்போவுமே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ பை டிஃபால்ட். இது நம்ம போட்டாலும் போடலன்னா போடாமையும் போயிடலாம். இங்கே பாருங்கள், போடாமல் சேவ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான். இது இருந்தாலுமே சேம் தான், ரைட்? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ பை டிஃபால்ட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்போ நான் என்னென்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இது எந்த விதமான சேஞ்சும் ஆகாது. ஏன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் லைன் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா அலைன் ஐட்டம் டு தி ஸ்டார்ட் ஆஃப் த லைன். இப்போ நான் இங்கே லைன் போட்டிருக்கேன், அதனால் லைன்னு சொல்கிறேன். இங்கே வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே லைன் இல்லை அப்படின்னா இங்கே தான் டிவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் எண்டு கொடுக்குறேன். சரி, இங்கே பாருங்கள், எண்டில் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ரேப் பண்ணி காமிக்கிறேன் ப்ரௌசர். இங்கே பாருங்கள், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சென்டரில் வருது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்குறேன். ஸ்பேஸ் பிட்வீன் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஐட்டம்ஸ். அதாவது இந்த உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது டிஸ்ட்ரிபியூட் ஈவன்லி பிட்வீன் தி ஐட்டம்ஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் போய் இங்கே ஒட்டிக்கும், ரைட் சைடில் போய் ஒட்டிக்கும். இன்பிட்வீனில் என்ன கேப் இருக்கோ அது ஈக்குவலாக பிரியும். ஓகேவா? முன்னாடிலாம் இது ஃப்ளோட்ஸ்லாம் வச்சு பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஸ்பேஸ் பிட்வீன் பார்த்தாச்சு. நீங்கள் இதை பென் அண்ட் பேப்பரை எடுத்து வச்சு கூட நீங்கள் லைக் ட்ரா மாதிரி பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் இந்த கான்செப்டை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, தென் ஸ்பேஸ் அரவுண்டு போட்டு நான் சேவ் பண்ணுறேன். இது என்ன ஆகுது பாருங்கள், சேம் ஆஸ் ஸ்பேஸ் பிட்வீன் தான். பட் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயுமே ஆஃப் ஸ்பேஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பும் சேம் ஈக்குவலாக இருக்கும். இது ஒன்றுத்தில் இங்கே பாருங்கள், இது ஒன்றுத்தில் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 30 பிக்சல் இருக்குது அப்படின்னா இதில் 15 பிக்சல் இருக்கும். ஓகேவா? ஆஃப் த ஸ்பேஸ், அதான் ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகே, தென் ஸ்பேஸ் ஈவன்லினா எனக்கு ஐட்டம் உள்ளேயும் எனக்கு ஸ்பேஸ் வேணும் ஈவனாக, ஐட்டம் வெளியிலையும் எனக்கு ஸ்பேஸ் ஈவனாக வேணும். ஸோ அதுக்கு தான் இது பாருங்கள், இது டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலி. ஸோ ஐட்டம்குள்ளேயும் ஐட்டம்க்கு வெளியிலையும். அடுத்த ப்ராப்பர்ட்டி அலைன் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அலைன் ஐட்டம்ஸ் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்.
இங்கே பாருங்கள் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் இது வந்து பை டிஃபால்ட், அதனால தான் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஃப்ளக்ஸ் எண்டு இங்கே பாருங்கள், அலைன் ஐட்டம் ஃப்ளக்ஸ் எண்டு இங்கே பாருங்கள், ஃப்ளக்ஸ் எண்டு இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அலைன் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது வந்து கிராஸ் ஆக்சஸ் வந்து டாப்பில் இருக்கும், டாப்பில் பார்த்தோம் நம்ம. இப்போ அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் எண்டில் இருக்கும்போது வந்து பாட்டமில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் சென்டர் வைக்கிறேன். சென்டர் இங்கே பாருங்கள், வேர்ட்டிக்கலாக சென்டராக வந்துருச்சு. ஓகே, ஏன் வேர்ட்டிக்கலாக சென்டராக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இங்கே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் பை ரோன் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதை நான் காலமாக மாற்றுறேன். இது என்ன ஆகுது பாருங்கள். நான் அதுதான் முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அந்த 2 ஆக்சஸ், மெயின் ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சஸ். ஸோ அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இங்கே. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாவே போதும், ஃப்ளக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் கான்செப்ட்னா அது மட்டும்தான். எப்படி வந்து ரோ காலம் எப்படி வந்து ப்ளே பண்ணுது வேறு வேறு ப்ராப்பர்ட்டியில். ஸோ அதுதான் விஷயம். ஓகே, நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இது நம்மளுக்கு வேண்டாம். மறுபடியும் நம்ம அலைன் ஐட்டம் சென்டருக்கு போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து சென்டரில் அலைன் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து அலைன் ஐட்டமில் வந்து பேஸ் லைன் இருக்குது. ஸோ அதை நான் என்னன்னு சொல்கிறேன். பேஸ் லைன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஐட்டமுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஐட்டம் 1 எடுத்துக்கிறேன். ஐட்டம் 1க்கு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். 30 பிக்சல் கொடுத்து சேவ் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐட்டம் 1 மட்டும் பெருசாக இருக்குது. ஐட்டம் 2, ஐட்டம் 3 வந்து ஃபாண்ட் மாறல. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஐடி ஃபஸ்ட் ஐட்டம் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இந்த செலக்டர் டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த செலக்டர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இங்கே ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே ஐடி ஐட்டம் 1 ஃபாண்ட் சைஸ் 30. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பார்டரில் வந்து இது செட் ஆகும், இந்த பேஸ் லைனில் செட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இது 60 பிக்சல் கூட மாற்றுங்களேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த பேஸ் லைன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து இந்த பேஸ் லைன் இது வந்து சம் யூஸ் கேஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 3 கார்ட்ஸாக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் மோர் கார்ட்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டிவ் வேணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எம்எட் ஷார்ட்கட் நான் இங்கே போட்டுக்கிறேன். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஐட்டம். உங்களுக்கு எம்எட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ மேக் எ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், ஐட்டம் ஒரு 5 ஐட்டம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் குயிக்காக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் 4, ஐட்டம் 5, ஐட்டம் 6, ஐட்டம் 7, ஐட்டம் 8. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் போட்டதுனால வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே ரேப் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரே வந்து ஹாரிசாண்டலாக அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை வந்து ரேப் பண்ணி கீழே தள்ளுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் வை ஃப்ளக்ஸ் ரேப் கம்ஸ் இன் டு த பிக்சர். ஃப்ளக்ஸ் ரேப். இப்போ நான் ரேப் போட்டேன்னா நோ ரேப். இதை போட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நோ ரேப் தான் பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம ரேப்பை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரேப்பை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள். ஓகே, ஐட்டம் 1, 2, 3, 4 ஃபஸ்ட் ரோலையும் அது கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸு, அது கீழேயும் வந்து 4 ஐட்டம் வந்து செகண்ட் ரோலையும் இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம ஃப்ளக்ஸ் ரேப் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அலைன் கான்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது நீங்கள் கேட்கலாம், அலைன் ஐட்டம்ஸும் முன்னாடி ஒன்று பார்த்தோம், அலைன் கான்டென்ட்னு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அலைன் கான்டென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அலைன் கான்டென்ட் இதை வந்து சென்டர் ஆக்குறேன் நான். ஓகே, சென்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்து சென்டர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருந்தது, அந்த ஸ்பேஸ் போயிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி வந்து ஃப்ளக்ஸ் எண்டு, இப்போ முன்னாடி ப்ளே பண்ண மாதிரி தான் ஃப்ளக்ஸ் எண்டு கொடுத்தா இங்கே எண்டில் வந்துடும். அதே மாதிரி வந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட்டில் போயிடும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஸ்பேஸ் அரௌண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்கே பாருங்கள், ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் பிட்வீன் இங்கே பாருங்கள்,
நம்ம சேம் என்ன அப்படி பார்த்தோமோ, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த ஜஸ்டிஃபை கான்டென்ட்ல. அதே தான் வந்து அலைன் கான்டென்ட்டும். அதே மாரி ஸ்பேஸ் ஈவன்லி நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி? ஸ்பேஸ் ஈவன்லி. சி ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இத ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னே வச்சுக்கிறேன். ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னே வச்சுக்கிறேன். ஓகே. நவ் ஐ அம் கோயிங் டூ ஒரு கேப் இல்ல. ஸோ, அதனால வந்து நான் இத வந்து ஒரு ஐட்டம்க்கு இன்னொரு ஐட்டம்க்கு நடுவுல கேப் வேணும். ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, காமனா வந்து கேப் அப்படின்னு குடுத்து 30 பிக்சல் அப்படின்னு குடுத்து சேவ் பண்ணலாம். ஓகே. இங்க பாருங்க. ஆர் 20 பிக்சல் குடுத்து சேவ் பண்ணலாம். 10 பிக்சல் குடுத்து சேவ் பண்ணலாம். ஓகே. இங்க பாருங்க. ஒரு ஐட்டம்க்கு இன்னொரு ஐட்டம்க்கும் கேப்பு. ஓகே. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஜென்ரலா குடுத்துருக்கேன். என்னன்னா, எனக்கு வந்து ரோ ஐட்டம் கேப் ரோ கேப்பும், காலம் கேப்பும். அதாவது வந்து இங்க பாருங்க இந்த கேப்பும் 10 பிக்சல்னு குடுத்துருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, செப்பரேட் பண்ணி குடுக்குறேன். இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி குடுக்குறேன். காலம் கேப் 30 பிக்சல், காலம் கேப் 30 பிக்சல், ரோ கேப் 30 பிக்சல். இது 2மே ஒண்ணு தான். ஓகேவா? இது நம்ம ஒரு சிங்கிள் கூட குடுக்குறோம். நம்ம இத வந்து அத இன்னும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எழுதணுன்றதுக்காக நம்ம 2 குடுக்குறோம். இப்போ எனக்கு வந்து மேபி கேப் 20 பிக்சல் தேவைப்படலாம். இங்க பாருங்க. ஓகே. ஸோ, அதனால தான் இப்படி நம்ம குடுக்குறோம். நான் இத இப்போதைக்கு எடுத்துடுறேன். எனக்கு இப்போதைக்கு 30 பிக்சல் இருந்தா போதும். போத் சைட் காலம் சைடும், ரோ சைடும். ஓகே. இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ, இப்போ எனக்கு வேண்டாம். நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ, நம்ம முன்னாடி 3 இருந்தது இல்லையா? அதே ஓகே எனக்கு. ஓகே. ஸோ, இந்த கேப்பும் வேணாம். நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு பழைய மாரி ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து, எனக்கு வந்து இந்த கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப் வந்து எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு ஐட்டத்த வந்து அந்த கேப் வச்சு நான் ஃபில் பண்ண போறேன். ஓகே. அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து 2 ஐட்டம் வந்து ஈவனா இருக்கும். ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து 1யும் 2வும் வந்து எனக்கு அப்படியே இருக்கட்டும். 3ய மட்டும் இந்த ஸ்பேஸ் எனக்கு ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா வந்து ஃப்ளக்ஸ் க்ரோ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃப்ளக்ஸ் க்ரோ குடுத்து நீங்க 1 குடுத்தீங்க அப்படின்னா வந்து ஓகே. எனக்கு ஐட்டம் 3 மட்டும் அந்த ஸ்பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னா வந்து இங்க பாருங்க. ஐட்டம் 3 மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அதனால ஐட்டம் 3. ஸோ, இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் க்ரோ 1ன்னு குடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். இங்க பாருங்க. ஸோ, அதே மாரி வந்து நீங்க 2, 3 எது 2 ஐ மீன் செகண்ட் ஐட்டம், ஃபர்ஸ்ட் ஐட்டம் எது குடுத்தாலுமே வந்து அது வந்து உங்களுக்கு ஃபுல்லா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஃப்ளக்ஸ் ஷ்ரிங்க். ஃப்ளக்ஸ் ஷ்ரிங்க் குடுத்துட்டு 5 குடுக்குறேன். ஓகே. அதே தேர்ட் ஐட்டம்க்கு இத நான் க்ரோ எடுத்துடுறேன். ஸோ, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஐட்டம் மட்டும் நம்மளுக்கு வந்து ஷ்ரிங்க் ஆகுது பாருங்க. செகண்ட் ஐட்டமும், தேர்ட் ஐட்டமும் எதுவுமே ஆகல பாருங்க. அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு பாருங்க. ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஓகே. அதனால தான் வந்து ஃப்ளக்ஸ் ஷ்ரிங்க். இது வந்து ரெஸ்பான்சிவ் நம்ம எழுதும்போது நம்மளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஐட்டம் 1க்கு வந்து ஃப்ளக்ஸ் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளக்ஸ் பேசிஸ். ஃப்ளக்ஸ் பேசிஸ் அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வித் வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஐட்டம் 1 வந்து 300 பிக்சல் குடுத்து சேவ் பண்றேன். இங்க பார்த்தீங்களா? ஓகே. நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இங்க இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஓகே. இப்போ நம்ம 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? ஃப்ளக்ஸ் க்ரோ ப்ளஸ் ஃப்ளக்ஸ் ஷ்ரிங்க், ஃப்ளக்ஸ் பேசிஸ். இது 3மே வந்து அ பை டிஃபால்ட்டாவே வந்து நம்ம தனித்தனியா யூஸ் பண்றதுக்கும், இல்லன்னா வந்து ஒரே ப்ராப்பர்ட்டியா ஃப்ளக்ஸ் 1, 0, 0 இப்படி யூஸ் பண்றதும் ஒண்ணு தான். ஓகே. ஸோ, சேவ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க சேம் அவுட்புட் தான். இது ஃபர்ஸ்ட்டு 0, 0. ஓகே. எப்பவுமே இது 2த்தையுமே வந்து நம்ப எடு இன்கேஸ் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில ஹேண்டில் பண்ணலாம். இல்லன்னா வந்து நம்ம பெஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் 1 இப்படியே விட்டுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. அண்ட் தென் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் மறந்துட்டேன். அலைன் செல்ஃப் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே. நான் அலைன் ஐட்டம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னு சேஞ்ச் பண்ணி அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தனா இங்கே வருது பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எண்டு கொடுக்குறேன். ஐட்டம்ஸ் கொடுத்தா அது எண்டில் வருது. ஓகே, ஸோ அலைன் செல்ஃபை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்டில் கொடுக்குறேன், இல்லை ஃப்ளக்ஸ் எண்டில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அலைன் செல்ஃப். ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளக்ஸ் கான்செப்ட், ஃப்ளக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட். அண்ட் தென் ஆர்டர் இருக்குது. பேசிக்காக ஆர்டர்னால் என்ன அப்படின்னா வந்து இந்த ஐட்டத்தை எல்லாமே நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்துக்கும் ஐடி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ஐட்டம் 1. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஐட்டம் 2, ஐட்டம் 3ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டர் 2 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐட்டம் ஃபஸ்ட்டு இருந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த 3 ஐட்டம் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட் கார்டு வந்து செகண்டில் போகணும், செகண்ட் கார்டு வந்து தேர்டில் போகணும், தேர்ட் கார்டு வந்து ஃபஸ்ட்டில் போகணும் அப்படின்னு போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் 3, 2, 1 அப்படின்னு வரணும் எனக்கு அவுட்புட்டு. ரைட், இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3, 1, 2 கரெக்டு. ஏன்னா நம்ம ஆர்டர் 1 எங்கே போட்டிருக்கோம், செகண்டில் போட்டிருக்கோமா, கரெக்டாக வந்திருக்கு. ஐட்டம் 2 எங்கே போட்டிருக்கோம், ஐட்டம் 2 எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து ஆர்டர் 3ல் போட்டிருக்கோம், அதனால் தேர்ட் பொசிஷனில் வந்திருக்கு. அதே மாதிரி ஐட்டம் 3 எங்கே போட்டிருக்கோம், ஆர்டர் 1ல் போட்டிருக்கோம், அதனால் ஃபர்ஸ்ட் பேஸில் வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை கண்டிப்பாக எடுத்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணும்போது ஸ்டக் ஆகிறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. நான் எல்லா சோஷியல் மீடியாஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் see you in the next one. Bye bye.